அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மினி விளாக்ல சிறுதானியங்களை வச்சு நம்ம இட்லி சாஃப்டான இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸிங் போல் ஒரு அரை கப்பு நான் வந்து குதிரைவாளி சேர்த்துருக்கேங்க. ஒரு அரை கப்பு கம்பு, ஒரு கப்பு நான் வந்து தினை அரிசி சேர்த்து, ஒரு கப்பு நான் வந்து ரேஷன் அரிசி இட்லி அரிசி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். அதுக்கு வந்து அரை கப்பு நான் வந்து வெள்ளம் ஒன்று, ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு எல்லாத்தையும் 2-3 தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இது ஒரு 3 மணி நேரம் இல்லாட்டி 4 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ரைஸ் போட்டு அரைச்சி எடுத்துட்றேன். கொஞ்சம் குறை நம்ம இட்லியோட கன்சிஸ்டன்ஸிக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ஃபைனலாக நான் உளுந்தையும் போட்டு அரைச்சிட்டேங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நான் வந்து ஒரு 9 மணிக்கு அரைச்சிட்ருக்கிறேன். காலையில் ஒரு 7 மணிக்கு நம்ம வந்து இந்த மாவு பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு புளிச்சு வந்திருக்குதுன்னு. நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக வரும்னு. இந்த சிறுதானியங்களில் உங்களுக்கு நார் சத்துலாம் அதிகம் இருக்குதுங்க. நம்ம சுகர் உள்ளவங்களும் அடிக்கடி இந்த மாதிரி கொடுக்கணும். குழந்தைங்களுக்கும் ஆரம்பத்துலேயே நம்ம கொடுத்து பழகணுங்க இந்த மாதிரி சிறுதானியத்துலாம். பாருங்கள், அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் வந்துடுச்சு. பார்க்கும்போது எவ்வளோ தூரம் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு ஒரு கார சட்னி இன்றைக்கி வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. ஓகே, நீங்கள் ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.